மயிலு மயங்கி கிடக்கு பாத்துட்டு சும்மா இருக்கீங்களாடா, போய் சோடா வாங்கிட்டு வாங்கடா. காசு இல்லண்ணே. ஐயோ, மகிழ்ச்சி மைனர் சொன்னு வாங்கிட்டு வாங்கடா. மகிழ்ச்சி மைனர் சொன்னால காசு கேக்குறாங்கண்ணே. ஆளுக்கு எட்டலாம் போட்டு வாங்கிட்டு வாங்கடா, இமேஜ் கெடுக்காதீங்கடா, போய் தொலைங்கடா. அந்த காலத்திலே இருக்காரு. கோதுமை கடல்ல பழைய சில்க் மாதிரியே இருக்காளே. எங்கடா சாவி? நானே ஓபன் பண்ணிட்டேனே. நான் தான்டா ஓபன் பண்ணணும், என் வேலையை நீங்க ஏடா பாக்குறீங்க? ஊத்துறா சொல்லாத. ஜிங்கு ஜிங்கு. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. யார் நீங்க? மகிழ்ச்சி. அது ஓகே, உங்க பேர் என்ன? என் பேரே மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சி மைனர். என்ன பொறுத்த வரைக்கும் என் கண்ணிலையும் தண்ணி வராது, மத்தவங்க கண்ணிலையும் தண்ணி வர விட மாட்டேன். எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், தட் இஸ் மகிழ்ச்சி. ஆமா, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என் பேர் நதியா, திருவிழாக்கு வந்திருக்கேன். நதியா? ஆஹா, ஒரு பீருக்கு வைக்க வேண்டிய பேரை உங்களுக்கு வச்சிருக்காங்களே, ரொம்ப கூலா இருக்கு. உங்களை பஞ்சாயத்துல கூப்பிடுறாங்க. யோ, நான் ஒண்ணும் பண்ணலையா, சோடா தானே தெளிச்சேன். மைனரே, நீங்க தானே பஞ்சாயத்து தலைவர், நீங்க தான் போய் பேசணும். ஆமா, நான் பஞ்சாயத்து தலைவர் இல்ல, நான் பஞ்சாயத்து தலைவர். போங்கடா, வர்றேன். பஞ்சாயத்து பண்ணி வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். டேய் டேய் டேய், நிப்பாட்டா திருவிழாவ, நிப்பாட்டா திருவிழாவ. ஏடா, ஊரு ஃபுல்லா ஜாதி கலவரம் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து திருவிழா நடத்தினா மாரியாத்தா குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில பூசுறதா, இல்ல இவங்க வெட்டிக்கிற இந்த ரத்தத்தை எடுத்து நெத்தியில பூசுறதா? அதனால இந்த வருஷம் திருவிழா கிடையாது. இதுதான் மகிழ்ச்சி மைனரோட தீர்ப்பு. மைனர் நினைச்சாதான் திருவிழா நடக்கும் போல இருக்கே. மைனரே, ஒரு நிமிஷம். நதியா, நீங்க எப்படி இங்க? பரவாயில்ல, ஏதோ சொல்ல வந்தீங்களே. நீங்க நினைச்சா ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாம இந்த திருவிழாவை நடத்த முடியும். எதை பார்த்து இந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சு? உங்க மூக்க பார்த்துதான். நம்பிக்கை கண்ணை பார்த்து வரும், மூக்க பார்த்து எப்படி வந்துச்சு? எப்படியோ வந்தா சரிதான், பண்ணிடுவோம். மைனரே, பஞ்சாயத்து உங்க மூக்கு காரண மூர்த்தே இருக்கு. டோன்ட் டச் மை மூக்கு. ஏற்கனவே ரத்தம் வருது மக்களே, மூக்க உடைச்சிடுவேன். டேய், அறிவு கேட்டவங்களா? மைனரே, மைனரே, எல்லாம் உங்களால தான்டா, எல்லாம் உங்களால தான்டா. ஏடா, நான் தான் தீர்ப்பை மாத்தி சொன்னா தப்பா சொல்றீங்க மைனரே. அப்படி சொல்லக்கூடாது, வாயை மூடிட்டு இருக்கீங்க. ஆத்தா இந்த பொண்ணு ரூபத்துல வந்து என் மூக்குல பூந்து என் நாக்குல பூந்து தீர்ப்பை மாத்த சொல்லிட்டா. அதனால போலீஸை கூப்பிடுறோம், பாதுகாப்புக்கு வச்சுக்கிறோம். மனுஷன் முக்கியமா தெய்வம் முக்கியமான வரும்போது எனக்கு தெய்வம் தான் முக்கியம். அதனால திருவிழா நடத்துங்கடா, போஸ்டர் ஒட்டுங்கடா, மைனர் தலைமையில் திருவிழான்னு. அப்போ எல்லா ஊருக்கும் ஒட்டுவீங்களா? நீ சொன்னா பாகிஸ்தான் பார்டர்லயே ஒட்டுவேன். எவடைய தலைவர் படத்து மேல போஸ்டர் ஓட்டுறது? என்ன திமிர்றா உங்களுக்கு? என்னப்பா இது? இந்த ஒரே ஒரு திருவிழா தான் இருக்கு, இதே நடக்க விடாம பாட்டிடுறாங்க. கருப்பு வந்திருக்கேன்டா, கருப்பு சாமி வந்திருக்க. சாமி வந்து தெரியாம சண்டை போடுறீங்க. சாமி, தாங்கள் வந்த நோக்கம் என்ன சாமி? எவன்டா திருவிழாவை நிறுத்த சொன்னது? சாமி, சாமி இந்த குண்டன் தான் சாமி. சாமி, இவனுக்கு எவ்வளவு பெனால்டி பண்ணுமா போடுங்க. ஏண்டா, திருவிழா தேர் என்ன உன் வீட்டு கார் நடச்சு? இல்ல சாமி, தேருடா சாமி. நீ நடச்சா ஓட்டுறதுக்கும் நிறுத்துறதுக்கும் ஓக்காரா? இல்ல சாமி, என்னோட சாமி, அவனை மன்னிச்சிருக்க சாமி. நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறோம் சாமி. உங்க உத்தரவை சொல்லுங்க சாமி, சொல்லுங்க சாமி, சொல்லுங்க சாமி. எதிரி அவங்க மூஞ்சில ஆடுறான்டா, என் மூஞ்சில அடிச்சிட்டானே. ஒட்டுங்கடா தேர, நடத்துங்கடா திருவிழா, திருவிழா நடத்துங்கடா. நீ என்னடா முடிஞ்சிருச்சே? எல்லாமே கட்டுக்குள்ள வந்துட்டாங்க. எனக்கு கட்டு விட்டு வைக்கணும், நீ போய் வாழா பாரு. போ போ. அப்படிங்கிற சரி. சாமி, 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 யார் சாமி நீங்க? யார் சாமி நீங்க? கூடு விட்டு கூடு பாஞ்சி வந்திருக்கீங்களா? யார் சாமி நீங்க? அவன் என் தம்பி கருப்பன்டா, நான் அவங்க அண்ணன் முனியாண்டிடா. பிரதர், வெல்கம் பிரதர். ஏன் பிரதர் 25 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க? 25 வருஷம் கழிச்சு வர்றதுக்கு நான் கபாலி ரஜினியாடா, விருமாண்டிடா. ஐயோ சாரி, முனியாண்டிடா. ஐயா, முனீஸ்வர ஐயா, ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. ஆசீர்வாதமா? அண்டாவை ஓபன் பண்ணு. இந்தாடா, வா வா வா, தேங்காய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. மண்டியா மண்டியா கட்டா குயிடா.
என்ன அது மடையை திறந்து விட்ட மாதிரி தண்ணி இவ்வளவு போகுது. தேங்காய் தப்பா உடஞ்சிருச்சு. தெய்வ குத்தமாயிருச்சு. ஐயனார் கிளம்புறாரு. ஐயனார் கிளம்புறாரு. சாமி முனியாண்டி சாமி சட்டி பிடிக்க கூடாது, கண்ணை குத்திடும். சாமி ஐயா முனீஸ்வர ஐயா சொல்றா 25 வருஷமா நீங்க வரல இல்லையா? ஆமா. மக்கள் எல்லாம் ஒரு நேர்த்திக்கடன் வச்சிருக்காங்க. வாங்கிட்டு போயிரு. நேர்த்தி கடனா? என்ன இந்த செயினா? இதை விட பெருசா இருக்கும், பரவாயில்லையா? குடுறா. ஏண்டா வாயில சூடத்தை கொளுத்திட்டு தலையில தேங்காய் உடைக்கிற உன்னைய போசாமி வேஷத்துல பார்த்தேன். எங்க போன நீ எங்க போன நான் எட்டு திக்கு ஒன்ன தேடி ஓடுற ஒன்ன காண நான் ஒன்ன காண நூலத்து விட்ட பட்டம் போல ஆடுற காலமெல்லாம் யோசரா நீ இருந்தா சோகம் இல்ல கண்ணெதிரே நீ தெரிஞ்சா வேற ஒன்னும் தேவையில்ல எங்க போன நீ எங்க போன நான் இட்டதுக்கு ஒன்ன தேடி ஓடுற உன்ன காண நான் ஒன்ன காண நூலத்து விட்ட பட்டம் போல ஆடுற இது எங்க வாங்கின? சரியா? சொன்ன சொல்லோ நீதான் என் சொந்த பந்தோ நீதான் நீ இல்லை என்ன தீயில் போடவே எட்டப்பட்டி சோட நான் கட்டி வச்ச மாலை என் கைய விட்டு போனதென்ன சோழின காணாம நீ மறைய கண்ணீரில் நான் கரைய வேணாமே இந்த வாழ்க்கை எங்க போன நீ எங்க போன நான் எட்டு திக்கு ஒன்ன தேடி ஓடுற ஒன்ன காண நான் ஒன்ன காண நூலத்து விட்ட பட்டம் போல ஆடுற காலமெல்லாம் யோசரா நீ இருந்தா சோகம் இல்ல கண்ணெதிரே நீ தெரிஞ்சா வேற ஒன்னும் தேவையில்ல விதவிதமான புடவை பாருங்க. இது தமன்னா புடவை, இது அனுஷ்கா புடவை. ரகரகமான புடவை, விதவிதமான புடவை. வாங்கண்ணா வாங்க, காலம் ஃபுல்லா கட்டலாமா? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு போய் வாங்கம்மா, வாங்க. இது வாங்க. தமன்னா புடவை, இது அனுஷ்கா புடவை. என்னம்மா குடிங்கன்னு. வாங்கம்மா வாங்க, வாங்கயா வாங்க. இது மான் பொம்மைங்க. மான் எப்படி ஆடும் தெரியுமா? இது யானை பொம்மைங்க. யானை எப்படி கத்தும் தெரியுமா? வாங்க வாங்க, விதவிதமான பொம்மை பாருங்க, விளையாட்டான பொம்மை பாருங்க. வாங்கம்மா வாங்க, வாங்கயா வாங்க. இது யானை பொம்மைங்க. யானை எப்படி கத்தும் தெரியுமா? வாங்கம்மா வாங்க, வாங்கயா வாங்க. இது குயில் பொம்மைங்க. குயில் எப்படி கோவம் தெரியுமா? விதவிதமான பொம்மை பாருங்க, விளையாட்டான பொம்மை பாருங்க. வாங்கம்மா வாங்க, வாங்கயா வாங்க. இது யானை பொம்மைங்க. விதவிதமான பொம்மை பாருங்க, விளையாட்டான பொம்மை பாருங்க. வாங்கம்மா வாங்க, வாங்கயா வாங்க. விதவிதமான பொம்மை பாருங்க. வாங்கம்மா வாங்க, வாங்கயா வாங்க. பாண்டி
ஏன் இப்படி பண்ண? ஒரு பொம்பளை புள்ள வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து ஊர் ஊரா சுத்துறது தப்பு இல்ல? வா, உன் வீட்டுல போய் விடுறேன். வாடா. நில்லுடா. நானா வரல, உன் உசுறுதான் என்னை இழுத்துட்டு வந்துச்சு. பிடிக்காத ஒருத்தனுக்கு உடம்ப கொடுக்கறத விட பிடிச்ச உனக்காக உசுரையே கொடுக்கலான்னு வந்துட்டேன். உசுரை உன்கிட்ட கொடுத்துட்டு உடம்ப இன்னொருத்தண்டு கொடுக்க சொல்றியா? இப்ப நம்ம கிட்ட ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு, நாம ஓடி போகணும். இல்லனா என் கழுத்துல தாலி கட்டணும். என்ன பாக்குற? இதுக்கப்புறமும் என்ன பிடிக்கல, ஊருக்கே போயிடுன்னு சொன்னேன்னு வச்சுக்க, நானே போட்டுட்டு நானும் போய் சேர்ந்துருவேன். டேய் வா போலாம். எங்கடா? பொம்மை வைக்க உனக்கு அதானடா தெரியும். ஊர் ஊர் அலைஞ்சு பொம்மை வைக்கணும் உன்னை தெரிஞ்சும் இப்படி ஊர் ஊர் அலைஞ்சு உன் முன்னாடி வந்து நிக்கிறாளே, அவ மனசு ஒன்னால புரிஞ்சுக்க முடியல. பொம்மை வித்து உன் மனசும் பொம்மையாயிருச்சுடா. போடா. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்னமா அதெல்லாம்? டேய் பாருடா, பெரிய இடத்து பொண்ணுடா. அந்த பிள்ளை ஒன்ன காதலிச்சதுக்காக ஏன் கால விழுகுதுடா. அதான்டா நானும் சொல்றேன், பெரிய இடத்த பொண்ணுடா. என்ன நம்பி எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வா? அவ என்ன லவ் பண்றதை விட நான் அவளை அதிகம் லவ் பண்றேன். அதான் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் ஒதுங்கி போறேன். ஒதுங்கி போறது காதல் இல்லடா. உனக்காக எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு வந்திருக்கா பாரு, இதுதான்டா காதல். டேய், பெத்த அப்பனே அவ செத்து போயிட்டான்னு நினைச்சு காரியம் பண்ணி தலைமொழி அனுப்பி விட்டான். இதுக்கு அப்புறமும் போன அவ எங்கடா போவா? டேய் இங்க பாரு, அவளை கூட்டிட்டு போடா. போய் மெட்ராஸ்ல போய் கல்யாணம் பண்ணிக்கடா. இங்க சுற்றி இருக்கிற கிராமத்துல எவங்களையும் படாம நல்லா இருங்கடா. எதா இருந்தா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்ப்போம். யோசிக்காத, நல்லா இருப்படா. அன்னைக்கு நானும் அவனும் ஒன்னாதான் வந்தோம். வந்தவன் திரும்பவும் விட்டுட்டு போயிட்டான். உள்ளூரா இருந்தா எப்படியாவது தேடி கண்டுபிடிப்பேன். இந்த ஊர்ல எனக்கு யார தெரியும்? வீட்லயும் செத்து போயிட்டேன்னு காரியமே பண்ணிட்டாங்க. அதான் வேற வழி இல்லாம சாக வந்தேன். அதுக்காக செத்துட்டான்ல சரியாயிருமா? எதையுமே வாழ்ந்தாங்க சாதிக்கணும். விடுங்க, குழப்பத்தில் தப்பாக தான் முடிவு எடுப்பாங்க. நான் ஒரு ரிலீஃப் ஹோமில் தான் இருக்கேன். நீங்களும் அங்கேயே வந்து தங்கிக்கலாம். நிச்சயம் உங்களோட பாண்டியை நான் கண்டுபிடிச்சி தரேன். என்னால உங்களுக்கே சிரமம். என்ன மாதிரியே ஒருத்தன்னு சொல்லிட்டீங்க, கண்டுபிடிச்சிருவோம். வாங்க போகலாம். கொடுங்க. இல்ல பரவாயில்ல, போகலாம். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.